நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 4 வகையான லட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி, உகாதி, ஹோலி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரவா லட்டு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ராகி லட்டு, அப்புறம் எள்ளு உருண்டை, அதாவது எள்ளு லட்டு, அப்புறம் கேரளா ஸ்பெஷல் சிவப்பரிசி லட்டு. ஸோ இதெல்லாமே சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் பண்ண போகிறோம். ரொம்ப நெய்யெல்லாம் தேவைப்படாது. ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரவா பேசன் லட்டு, அதாவது கடலை மாவையும் ரவையும் வச்சு பண்ணுற ஒரு இன்ஸ்டண்ட்டான லட்டுன்னு சொல்லலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணிடலாம். ஒரு யூனிக்கான ரெசிபி. ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. தீபாவளி கூட செய்யலாம். சங்கராந்தி, தீபாவளி, ஹோலி எல்லாத்துக்குமே. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் தேவைப்பட்ட பாதாம் பிஸ்தா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரௌனாக வறுத்துட்டிங்க அப்படின்னா லட்டு ரொம்ப நாள் இருக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு அதே பேனில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு சிரோட்டி ரவை எடுத்துக்கலாம். சிரோட்டி ரவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் கிடைக்கக்கூடியது. ரொம்ப ஃபைன் ரவா. இப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் ரவை எடுத்து பிளெண்டரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுக்கணும். ஸோ ரவையோடு சேர்ந்து வறுக்கும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா குக்கான அந்த ஃபீலிங்கில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மணம் வரும் உங்களுக்கு. இதுக்கப்புறமா கடலை மாவு ஒரு 1/4 கப், அதுக்கப்புறம் 1/4 கப் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட கடலை மாவை பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். தேவைப்பட்ட இடையில நீங்கள் கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாம். மொத்தமாக வந்து 1/2 கப் நெய் தேவைப்படும். இது பாருங்கள், ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இது மணம் வரும். பச்சை வாசனையோடு இருந்துச்சுன்னா லட்டு வந்து சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்ச நாள் இருக்கும்போது கெட்டு போன வாசனை வரும். ஸோ நம்ம பர்ஃபெக்டாக அது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா ஃப்ரெஷ்ஷான கோகோனட் கூட போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும். நீங்கள் நார்மல் கோகோனட் அப்படின்னா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இதில் கடலை மாவு பிடிக்காதவங்க பாதாம் அரைச்சி போட்டுக்கலாம். பாதாமோ முந்திரியோ மில்க் பவுடரோ எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போடும்போது நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரவையை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே செய்யலாம். இப்போது சுகர் சிரப், அதுக்கு 1/2 கப் சர்க்கரையும் 1/3 கப் வாட்டர் ஊற்றுறோம். அதாவது 1/3 கப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 80 கிராம் வரும், 80 ml. இப்போ சாஃப்ரான் போட்டுக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சா போடலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். ஒரு கம்பி பதம் வரணும், அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கம்பி பதத்துக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ இதோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கம்பி பதம் வரும்போது தான் லட்டு நம்ம வந்து நல்லா பிடிக்க முடியும். இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கடலை மாவு, ரவை, அந்த டெசிகேட்டட் கோகோனட் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். 2 நிமிஷத்துக்கு மேலே இதை நீங்கள் குக் பண்ணாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஏலக்காயும் முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சுடுங்க. அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ரவை வந்து என்ன பண்ணணும்னா அந்த சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணும். இதில் கலரெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான். நமக்கு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு கம்பி பதம் வந்ததுனாவே என்ன ஆகும் அப்படின்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் எல்லாத்தையும். இப்போ மூடி ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். இடையில நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரன்னியாக இருக்கிற மாதிரி இருந்து இன்னும் 2 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே. நீங்கள் வந்து ஆறிடுச்சுன்னா அது வந்து என்னென்னா உதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ எனக்கு ஒரு 2 நிமிஷம் தேவைப்படுது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு எடுத்து பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா வரும். இப்போது நல்லா உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். டைட்டான உருண்டைகளாக. எப்படி நீங்கள் டைட்டாக பிடிச்சாலுமே அந்த உருண்டை வந்து சாஃப்டாக தான் இருக்கும். ஹார்ட் ஆகிடாது. யூஸ்வலாக சுகர் சிரப் வந்து ஒரு கம்பி பதம் பார்த்துட்டு ஊற்றும்போது நிறைய பேர்த்துக்கு வந்து சொல்கிறாங்க ஹார்ட் ஆகுதுன்னு. பட் ஆனால் ஹார்ட் ஆகுது. நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்கேஸ் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அதில் வந்து நல்லா சூடான பாலை
ஊற்றி நீங்கள் லட்டாக பிடிச்சிடலாம். இன்கேஸ் ட்ரையான சுச்சுவேஷனில் ரன்னியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதாம் பவுடரோ மில்க் பவுடரோ முந்திரி பவுடரோ ஏதாவது ஒன்று நீங்கள் அரைச்சி, பொட்டுக்கடலை பவுடர் கூட நீங்கள் அரைச்சி போடலாம். ரன்னியாக இருக்கிற சமயத்தில் லட்டு ஈஸியாக பிடிச்சிடலாம். சுகர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் கூட. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா ஒரு 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது, தண்ணி படாமல் இருக்கணும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற கால்சியம் அதிகமான ஒரு சத்து நிறைந்த லட்டுன்னு சொல்லலாம், ராகி லட்டு. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம், சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்ட்ராங் போன்ஸுக்கு நல்லது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. இதுக்கு வந்து 1 கப் ராகி எடுத்துக்கலாம். இதை வந்து 2-3 தடவை நல்லா கழுவிக்கணும். 4 தடவை கூட நீங்கள் கழுவலாம். எல்லாருமே ராகி மாவு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொங்கு நாடு கிராமத்தில் இப்படி தான் வந்து ராகி லட்டு பண்ணுவாங்க. ஸோ எங்கள் பாட்டி அம்மா எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க ராகி லட்டு. இது வந்து 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நீங்கள் போடலாம். இல்லை அப்படின்னா இதை நல்லா வடித்ததுக்கப்புறம் இதுலேயே கூட அப்படியே விட்டுறலாம். அந்த தண்ணியெல்லாம் நம்ம கீழே வரணும், தண்ணி வந்து இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு கொஞ்சம் ட்ரையானால் ரொம்ப நல்லது கூட. அப்போ தான் இந்த லட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டு போகாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் 1/4 கப், அதுக்கப்புறம் நிலக்கடலை, ஏலக்காய், முந்திரி இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிலக்கடலையில் தோல் எடுக்கணும் நல்லா அவசியம் இல்லை. நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எள்ளு போட்டிருக்கேன். எள்ளுலேயும் பார்த்திங்கன்னா கால்சியம் அயன் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நிலக்கடலையும் ரொம்ப நல்லது. பாதாம் முந்திரிங்கிறது அதுவும் ரொம்ப நல்லதாக உடம்புக்கு. ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும் முதல்ல. இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்துடலாம். இதில் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ராகி, இந்த ராகியை போட்டுட்டு நம்ம முதல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சில டைமில் ராகி வந்து நல்லா பாப்பாகும், நல்லா வெடிக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணோம். மினிமம் ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி ரோஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உடம்புக்கு நல்லது. இல்லை அப்படின்னா அது வேகாமையோ ரோஸ்ட் பண்ணாமையோ இருந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வயிற்று வலிக்கும். ஸோ அப்படி வயிறு வலியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ண பாருங்கள். எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அது நல்லா பாப்பாகும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண முடியாதவங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் ராகி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ராகி மாவோ கம்பு மாவோ ஈவன் அரிசி மாவு கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெடிக்கிறது தெரியும். இதையும் கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும். ஸோ இப்போ நம்ம கருப்பட்டி எடுக்கிறோம். கருப்பட்டி 1 கப் எடுத்தோன்னா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு இது 1 கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா இதை காய்ச்சணும். கருப்பட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம திருவ முடியாது. ஒரு சில கருப்பட்டி சாஃப்டாக இருக்கும். ஆனால் சாஃப்டாக இருக்கிற கருப்பட்டியில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும், பூஞ்சை வந்துடும். இது வந்து நல்லா விளைஞ்ச கருப்பட்டிங்கிறதுனால கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு 1 கம்பி பதம் இல்லைன்னா 1/2 கம்பி பதம் வந்தால் போதும். இல்லை பிசுப்பு பதம் வந்தால் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா லட்டு வந்து ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ இந்த ஸ்டேஜோடு நிறுத்திக்கோங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் காய்ச்சிக்கலாம் கருப்பட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வெல்லம் கூட நீங்கள் போடலாம். இப்போ இதுவும் ஆறிடுச்சு ராகியும். முதல்ல ராகி அரைச்சிடலாம் ஃபைனாக. இங்கே பாருங்கள், இப்படி பவுடர் மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச எல்லா நட்ஸையும் போட்டுட்டு இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து நல்லா பிடிக்க வரும். இதில் சர்க்கரை போட்டோ இல்லை அப்படின்னா வெல்லம் போட்டோ அப்படியே வந்து நீங்கள் அரைச்சி அப்படியே கூட லட்டு பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது கொஞ்சம் நெய் தேவைப்படும். ஆனால் நெய் வேணாம், நெய் விருப்பப்படாதவங்க நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப முக்கியமானதே பதம். கருப்பட்டியாக இருக்கட்டும் வெல்லமாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணும்போது பதம்ங்கிறது ரொம்ப முக்கியம்.
நீங்கள் அதிகமாக விட்டுட்டீங்க அப்படின்னாலும் லட்டு ஹார்ட் ஆயிரும். ரொம்ப வந்து நீங்கள் பிசு பதம் இல்லாமல் ஜாகரி ஊற்றினீங்கனாலும் சீக்கிரம் கெட்டு போயிடும், பிடிக்க வராது. ஸோ அதனால் கரெக்டான பதத்தை பார்த்து நீங்கள் காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு கிராஜுவலாக ஊற்றணும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம லட்டு பிடிக்கணும். சின்ன குழந்தைங்க அப்படின்னா சின்ன சின்ன லட்டாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 டேஸ்க்கு கெட்டு போகாது. ஈரம் படாமல் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில், க்ளீனான கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா கெட்டே போகாது. ஏன்னா இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் கிடையாது. ஸோ கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ராகியோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹனி ஊற்றி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போது கருப்பட்டி கிடைக்கல, வெல்லம் கிடைக்கல, உங்கள்கிட்ட தேன் இருக்குன்னா தேன் ஊற்றி நீங்கள் லட்டு மாதிரி பிடிக்கலாம். ஸோ இந்த லட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி படாமல் வச்சுட்டிங்கன்னா 1 வீக் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கலாம். போன் ஸ்ட்ரென்த் வரணும் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வின்டர் சீசனில் வந்து இந்த லட்டு கொடுக்கலாம். முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு இந்த ராகி ரொம்ப ரொம்ப நல்லது கூட. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகி லட்டாக இருக்கட்டும், எல்லா ஸ்வீட்டுமே ஆறுனதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த ராகி லட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொங்கு நாடு கிராமத்தில் அடிக்கடி பண்ணுற ஒரு ஸ்வீட். இந்த ஸ்வீட்டில் நம்ம வந்து முழு ராகியை வச்சு பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கானதுன்னு சொல்லலாம். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்பெஷல் ஒரு ஹெல்தியான லட்டு அரி உண்டா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர், நெய் இல்லாமல் பண்ண போகிறோம். குழந்தைக்கு ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி ஒரு எனர்ஜி பால் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பண்ணணும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துக்க நீங்கள் பார்த்துக்கலாம். 2 கப் கேரளா ரைஸ் எடுத்துக்கலாம், ரெட் ரைஸ். அதுக்கப்புறம் 1/2 கப் டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய், வெல்லம் தேவையான அளவு, அதுக்கப்புறம் முந்திரி 1/4 கப், ஏலக்காய் 3, நிலக்கடலை ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இப்போது 2 கப் ரெட் ரைஸை நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு 4-5 தடவை நல்லா கழுவணும். ஸோ அப்படி கழுவும் போது என்னாகும் அப்படின்னா அதில் இருக்க அந்த தூசெல்லாம் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். இந்த ரெட் ரைஸில் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது, விட்டமின் B12 எல்லாமே. இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். இதை வந்து நீங்கள் ஊற வைக்க வேணாம். ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு கூட நீங்கள் தண்ணி எடுத்துடலாம். இல்லைனா இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் இருந்தது அப்படின்னா இது மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து தண்ணியை வடித்து எடுத்துடலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து தண்ணியை வச்சிட்டிங்கனாவே தண்ணி எல்லாமே வடிஞ்சிடும். இப்போ வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 கப் தேவைப்படும். இது நல்லா துருவி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சுகரில் கூட பண்ணலாம். சுகர் இல்லைன்னா ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை இருக்குது, கருப்பட்டி இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் தேன் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த வெல்லத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டணும். வடிகட்டுறது ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம அரிசியை போட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட 8லிருந்து 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த அரிசி பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும், இன்னொரு விஷயம் அப்படியே அது வெடிக்கும், பொரி மாதிரி ஆகும். இரும்புங்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக பொரி மாதிரி வெடிக்கும், இதுவும் வெடிக்கும். கலர் மாறும்போது என்ன ஆகும்னா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரைஸோட ஸ்மெல்லே வராது. இப்போ நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் அப்படியே வாயில் போட்டு பார்த்திங்கனாவே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதை ஆற வச்சாகணும். நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஆற வைக்காமல் அரைச்சிங்கன்னா நல்லா அரைபடாது. அப்போ லட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆற வச்சிடலாம் அதே ஒரு 10 மினிட்ஸ். இதுக்கப்புறம் நிலக்கடலை ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் முந்திரி ரெண்டுமே கால் கப் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் பாதாம், பிஸ்தா இதை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். டேஸ்ட் வந்து எதுவுமே மாறாது, சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதையுமே வந்து நம்ம ஆற வச்சுட்டு தான் அரைக்க போகிறோம். இப்போது டெசிகேட்டட் கோகோனட் நான் போடுறேன், ஒரு 1/2 கப் போடுறேன். உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்ததுனா போடலாம். எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்லைங்கிறதுனால நான் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணுறேன். அதையுமே வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சுருக்கும்போது கெட்டு போகாது. ஃப்ரெஷ்ஷான கோகோனட் போட்டாலும் ஒரு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கலர் லைட் ப்ரௌனாக மாறும்போது நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லட்டில் போட்டுக்கலாம். இப்போது முதல்ல ஆறுன அந்த ரெட் ரைஸை போட்டு அரைக்கணும். எல்லாமே ஒன்றா போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா பீனட்லேருந்து ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும், அதாவது நிலக்கடலை அதுக்கப்புறம் முந்திரியிலேருந்து. ஸோ டேஸ்ட் மாறிடும். ஸோ முதல்ல இதை அரைச்சி நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 99% வந்து நல்லா ஃபைனாக இருக்குது, ஆனால் 1% கரகரப்பாக இருக்குது, அவ்வளோதான். இதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும். ரொம்ப மாவு மாதிரி அரைக்க வேணாம். இப்போது பீனட்டு, அதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் இதை போட்டுட்டு ஒரு 50 செகண்ட் மட்டும் அரைச்சிடுங்க. இதே மாதிரி ரொம்ப நேரம் அரைச்சா ஆயில் ரிலீஸ் ஆகும். ஸோ இதையும் இதில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தேங்காய், இதையும் போட்டுட்டு முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டாலும் நோ ப்ராப்ளம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் சுகர் வந்து பொடிச்சு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நெய், ஒரு 1/4 கப் நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி ஊற்றி அப்படியே உருண்டை பிடிக்கலாம். கூடி சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ வெல்லம் வந்து 1 கப் எடுக்கணும். 1 கப் எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் இல்லைன்னா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம், அதாவது தொட்டு பார்த்தா 2 ஒட்டுற மாதிரி இருக்கும், அந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து வடிக்க போகிறேன். நான் தூசு இருந்ததுனா கூட வடிக்கும் போது போயிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த சிரப்பை கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். ஒரு கம்பி பதம், அரை கம்பி பதம், ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி எல்லாமே ஓகே தான். இது மாதிரி வந்ததுன்னா லட்டு கெட்டு போகாது. ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இல்லாமல், அந்த குப்பைகள் இல்லாமல் நம்ம அடிச்சுக்கலாம். இந்த சிரப் ரெடியாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். இப்போது அந்த சிரப்பை இதில் ஊற்றிடலாம். நல்லா சூடான சிரப்பு தான் ஊற்றணும். ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. முதல்ல வந்து ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கையில் பிடிச்சி லட்டு மாதிரி பிடிச்சிடலாம். ஒரே அடியாக நீங்கள் எல்லா வெல்லத்தையும் ஊற்றுனீங்கன்னா சொதன்னு ஆகிடும். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அரைச்சி போட்டுட்ருக்கணும், முந்திரியோ இல்லை நிலக்கடலையோ இல்லை தேங்காயோ. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும்போது பிடிக்கிற அளவுக்கு கையில் வந்து வரும்போது நீங்கள் நிறுத்திக்கலாம். இன்கேஸ் அப்படி அதிகமாகிடுச்சுன்னா ஒரு சிம்பிளான மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொரியை வந்து ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அரைச்சி. இல்லை அப்படின்னா அவல் அரைச்சி நீங்கள் போட்டுக்கலாம், ரோஸ்ட் பண்ணி அரைச்சி. 3வது விஷயம் பொட்டுக்கடலை. இதெல்லாமே வந்து வெல்லம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது சொதனாகும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா டிப்ஸை யூஸ் பண்ணி லட்டு வந்து நம்ம கரெக்டாக பிடிச்சிடலாம். ஸோ அதனால் எந்த ஒரு பெரிய டேஸ்ட் எல்லாம் மாறாது. ஈவன் கோதுமையை நல்லா ஒரு 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு எந்த டைம் இல்லைங்கும்போது ஒரு சிம்பிளான ட்ரிக், எதையும் அரைக்க வேணான்னா நீங்கள் மில்க் பவுடர் போட்டுருங்க. ஸோ சூப்பராக அடுத்த செகண்ட்லேயே ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நமக்கு பிடிக்கிறதுக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம உங்களுக்கு தேவையான அளவு லட்டாக பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஷேப்பில் ஒரு கையளவு, ஒரு லெமன் சைஸோட சின்னதாக இருந்தால் ஓகே. இந்த ஸ்டேஜில் தண்ணி இதில் படக்கூடாது. தண்ணி பட்டதுனாலும் கெட்டு போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இது பிடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம பிடிக்கிறப்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஆறும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும், உதிர ஆரம்பிச்சிடும். இதே விஷயம் ஒரு கம்பி பதத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா கெட்டி ஆகிடும். லட்டு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், கடிக்க முடியாது. ஸோ அதனால் அதனோட பதம் பார்த்துக்கிட்டு இப்படி சீக்கிரமாக இமீடியட்டாக லட்டை பிடிச்சிடணும். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுட்டுருக்கக்கூடாது, ஆறிடுச்சுனாவே கெட்டி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் பால் ஊற்றி அது மாதிரி பிடிக்க வேண்டியது இருக்கும்.
இது நான் சொன்ன மாதிரி ஒரு 15 டேஸ் கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு நல்ல எனர்ஜி. பீனட்லேயும் ஹெல்த் இருக்குது, முந்திரிலேயும் ஹெல்த் இருக்குது. அதே மாதிரி ரெட் ரைஸும் ரொம்ப நல்லது கூட, ஃபைபர் இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உருட்டினதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண டெசிகேட்டட் கோகோனட்டில் ரோல் பண்ணிட்டும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து கொக்கோ பவுடரோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா அதில் நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வெல்லம் பிடிக்காதவங்க நீங்கள் டேட் சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான எள்ளு உருண்டை, அதாவது எள்ளு லட்டு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அயன் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் கிரவுண்ட்நட் எடுத்திருக்கோம், அதாவது நிலக்கடலை. அதை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தோல் எடுத்துடலாம். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் தோல் எடுத்தால் தான் வரும். ஸோ இது மாதிரி நம்ம தோல் எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எள்ளு போட்டு அரைக்க போகிறோம். இப்போது நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன், வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு அரைக்கப்பனா வெள்ளை எள் வந்து 1/4 கப் அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதையும் வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் வெல்லம். ஸோ வெல்லத்துலேயும் அயன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதையும் வந்து நம்ம துருவியோ இது மாதிரி கத்தியில் சீவியோ எடுத்துக்கலாம். நம்ம வெல்லத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. வெல்லம் இல்லாதவங்க ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லது கூட. ஸோ இது எடுத்துகிட்டு நம்ம எள்ளும் ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். இது வந்து ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அரைச்சி முடிச்சிடணும். அப்படி அரைக்கல அப்படின்னா பீனட் பட்டர் மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் லட்டு பிடிக்க முடியாது. இப்போ ஏலக்காயும் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சுக்கு பொடியும் போட்டுட்டு வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லத்தை போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயில் விட்ட மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் கசப்பாயிடும். ஸோ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த எள்ளில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது, ஃபைபர் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா நெய் எதுவுமே தேவையில்லை. நெய் எல்லாமே நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இப்படி வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பிடிக்க வரும். இந்த எள்ளுலேயும் நிலக்கடலையும் ஆயில் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உருண்டை வந்து நம்ம பிடிக்க முடியும். ஸோ இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. இந்த எள்ளு பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ணுக்கும் சரி நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. யாராவது அனிமியாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா சீக்கிரமாகவே சரியாகும். ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு வந்து நினைக்கிறவங்க இதை வந்து சாப்பிட்லாம். கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி அபரிமிதமான சத்துக்கள் உள்ள இந்த உருண்டை வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கணும். மெயினாக வந்து பெண் குழந்தைக்கு வந்து இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது கூட. ஸோ பசங்களுக்கும் சரி நமக்கு வந்து இது கொடுக்கும்போது போன் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். ஸோ இதனோட தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.